எல்லோருக்கும் வணக்கங்க. மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணிங்க. எல்லா காய்கறிகளும் போட்டு நல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க. இப்போ வந்துங்க தாளிக்கிறதுக்காக பட்டை, ரோஜா மொக்கு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது தாளிக்கிறதுக்கு. அடுத்து வந்துங்க காய்கறிகள் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸும் கேரட்டும் சேர்ந்து 400 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோமுங்க. உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு 100 கிராம் இருக்கு. அது போக வந்துங்க இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து வரைமிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சிருக்கிறோமுங்க. இதில் வந்து மிளகாய் வந்து அவி காரத்துக்கு ஏற்ப அரைச்சிக்குங்க. நாங்கள் வந்துங்க 5 வரமிளகாய், காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டுருக்குறோங்க. இப்போ வந்துங்க புதினா இலை ஒரு கைப்பிடி, அதே போல் கொத்தமல்லி தழை நம்ம தேவைக்கேற்ப, வெங்காயம் வந்துங்க பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை சொல் சைஸு, அது பச்சை மிளகாய் 4 இப்படி மட்டும்தான் பொழந்து போட வேணுங்க. முழுசாக புழக்கூடாது, லேசாக பொழந்துக்கு வேணும். தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ். இது வந்துங்க நெய். அரிசி வந்துங்க 600 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. வெள்ளை பொன்னி அரிசி, பழைய அரிசி. இப்போ வந்துங்க தயிர் ஊற்ற வேணும். நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. இப்போ பச்சை பட்டாணி வந்து 150 கிராம் எடுத்து, இது வந்துங்க வரப்பட்டாணியா இருந்து நாங்கள் 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோமுங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுக்கலாங்க. அளிப்புக்கு நெய் போட்டுக்கலாங்க. அதே சமயம் கடலெண்ணெய் ஒரு கப் ஊற்றிக்கலாங்க. பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ரோஜா மொக்கு, அட்டி மொக்கு, கடல் பாசிங்க, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாமுங்க. கொஞ்சம் அது செவந்ததையுமே அடுத்த பொருள்லாம் போட்டுக்கலாங்க. இதில் வந்துங்க மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோமுங்க. போட்டுடலாங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, எவ்வளவு டேஸ்டா வருதுன்னு பாருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அதுல வந்துங்க கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகு ஒரு 6 மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். இதை போட்டுடலாங்க. புதினா இலை போட்டுடலாங்க. அடுத்து வந்துங்க பெரிய வெங்காயம் இப்படி அழகா வளைவா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. பச்சை மிளகாய் 4 போட்டுடலாங்க. ஒரு கிளறிக்கலாங்க. அடுத்து வந்துங்க தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளிங்க இந்த சைஸ் ஒரு கிளறிக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அது போக பீன்ஸ் போட்டுக்கலாங்க. எல்லாமே போட ஒரு கிளறி விட்டுக்கு வேணுங்க. பார்க்கறக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. கேரட் போட்டுக்கலாங்க. இவ்வளவு சன்னமா கட் பண்ணி வச்சிருங்க, நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா பட்டாணியில கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம். இப்ப பட்டாணி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடலாங்க. தயிர் இந்த சின்ன கரண்டியில ஒரு கரண்டி நிறைய ஊத்திடலாங்க. ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். காயெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெந்துக்குமுங்க இந்த தண்ணியிலேயே. இப்போ மூடி வச்சிடலாங்க. வெயிட் போட வேண்டியது இல்லைங்க, அப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். அரிசி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். நீட்டி பார்க்கலாங்க. காயெல்லாம் வெந்துருச்சுங்க. ஓரளவு பாதி வேக்காடு வந்தா போதுங்க. இப்போ நம்ம இந்த டம்ளர்ல வந்துங்க அரிசி வந்துங்க 3 டம்ளர் எடுத்துருக்கிறோமுங்க, 600 கிராம். இப்போ இதுல வந்துங்க தண்ணி வந்துங்க ஒரு டம்ளருக்கு பழைய அரிசி எடுக்குங்க, பொன்னி அரிசி தான் போட்டுக்கிறேங்க. இப்போ இது வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய்களுக்கு அரிசிக்கு எல்லாமே சேர்ந்து 2.5 டம்ளர். ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்துங்க இந்த ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க, போதுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. காயெல்லாம் 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டாச்சுங்க. ஒரு கிளறி மூடி வச்சிடலாங்க. இப்போ எங்க குக்கர் வந்துங்க ஒரு விசில் வந்தாவே போதுங்க.
நீங்க உங்க குக்கர் எப்படிங்கிறது பார்த்து போட்டுக்குங்க. வெயிட் போட்டுக்கலாங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க, அடுப்பு நிறுத்திடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க, அப்புறம் நம்ம நீக்கி காட்டுறோம். இப்போ வந்துங்க வெயிட் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அப்போ எடுத்துடலாங்க. நீக்கி பார்க்கலாங்க. ஆஹா, சூப்பரா இருக்குதுங்க. இப்போ வந்துங்க நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் வந்துங்க அரை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க எப்படி. ஆஹா, கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி சவாலா இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டு, சூப்பர் காய் எல்லாம் போட்டிருக்கிறேங்க. நீங்களும் செஞ்சு பார்க்க வேணும். இது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டூர் போனாலும் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பார்க்க வேணும். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துங்க அதுக்கு வந்துங்க சைட் டிஷ் தான் தயிர் பச்சடிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்துங்க நீங்கள் எல்லா காய்கறிகளும் போட்டு இதே மெத்தேடில் செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தனிப்பட்ட முறையில் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு பாருங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றக்கு, நம்ம டூர் போனால் கொண்டு போகிறதுக்கு, இப்படி எல்லாமுக்கும் ரொம்ப சௌகரியமுங்க. நீங்கள் இது என்னுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.